அது தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். பஸ் வந்து ஒரு முக்கியமான மெட்டஃபர். எல்லா நிகழ்வுகளும் பஸ்ஸில் தான் அதிகமாக நடக்கும். எல்லா கான்ஃப்ளிக்ட்டும். ஏன் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லுவேன், இடம்பெயர்தல் ரொம்ப முக்கியம். அந்த இடம்பெயர்தலுக்கான நவீனமாக பஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஒரு சாதனமாக அந்த பஸ்ஸில் நீங்கள் இடம்பெயர்ந்து போகும்போது எல்லோரும் சமமாக உட்காந்து பயணிக்கக்கூடிய சூழலை அந்த பஸ் உருவாக்குது. ஆனால் அப்படியே சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாத சமூகம் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ தேட்டரும் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குமா? தேட்டரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தெரியாது. இது பஸ்ஸில் ஆகும்போது எந்த அட்ரஸ்லேருந்து ஏறுன்னு தெரியும். தேட்டரில் நீங்கள் அங்கே தான் மீட் பண்ணுவீங்க. இது அப்படி இல்லை. உங்களோட சீட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பரில் போய் நீங்கள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பஸ் அப்படி இல்லை. எங்கே எம்டியாக இருக்கோ உட்காந்து வைக்கிங்க போய். அப்போ இன்னொன்று, இந்த முகவரியிலேருந்து நீங்கள் ஏறீங்கன்னு தெரியும். அப்போ இன்னார் இந்த பஸ்ஸில் ஏறுறான், இன்னார் இந்த இடத்துல உட்காரான்னு அவங்க பார்வை பஸ்ஸில் போயிட்டு மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இவனுக்கு இந்த ஊரா, இவனுக்கு இந்த ஊரான்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதே அந்த பயணம் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பில் நிற்கும் போதே அவங்க தெரிஞ்சுக்கும் யாரெல்லாம் இறங்குறா அந்த ஸ்டாப்பில், யாரெல்லாம் போகிறா, இப்படி எல்லாமே கவனிக்கப்படும். எல்லாமே அடையாளமாகிடும்.